அப்போ பிதாவை நல்லவர்னு சொல்லி பார்க்கறது கடினமான ஒன்றா இருந்துச்சு. எந்த அந்த பயங்கரமான பரிசுத்தமான வல்லமையான சொல்லுவாங்க கொடூரமான அந்த கடவுளை தாண்டி இப்போ ஒரு அன்பானவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சால் போட்டுருவார், இவர் என்னன்னா மன்னிக்கிறாரு, நீ பாவம் செய்யாத, புறப்பட்டு போ, இனி பாவம் செய்யாத, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்றாரு. என்னப்பா அது ஆப்போசிட் கேரக்டராக இருக்கு. திடீர்னு ஒரு கட்டம் நல்லவனாயிட்டானா கூட ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க, டைம் எடுக்கும். அம்மாலியா ஒரு 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 ஊரில் ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஒரு ரவுடியாக இருந்தவன் திடீர்னு நல்லவனாயிட்டான், எத்தனை பேர் நம்புவீங்க? அப்போ தாங்க பவுலே ரொம்ப பேர் நம்பலையே. அவர் போராடலாம், ஐயோ வந்துட்டான் பாரு, கிறிஸ்தவங்களை அழிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவர் அதெல்லாம் போராடி இஸ்ரேல் ஜெருசலத்தில் இருக்கிற அந்த சங்கத்தில் போய் தன்னை அறிமுகப்படுத்தி நான் உண்மையில் மனம் திரும்பிட்டேன், நான் கிறிஸ்தவங்களை நீ துன்பப்படுத்த மாட்டேன் அப்படி சொல்லி எல்லாம் என்டோஸ்மெண்ட்லாம் வாங்கி அங்கேருந்து செய்தி பரவின பிறகு தான் சபைகள் அவரை வரவேற்றுக்கிட்டாங்க. அப்போ பிதாவை நல்லவர்னு சொல்லி பார்க்கறது கடினமான ஒன்றா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்த போதனையில் அப்படி தானே இருந்துச்சு. தொட்டத்துக்கெலாம் ஒரு வசந்தத்தை அப்பப்போ எனக்கு சூடு வைக்கிற மாதிரி சொல்லிடுவானுங்க. ஜாக்கிரதையாரு போட்டுருவார், ரொம்ப ஆடாத, கொஞ்ச நேரம் நீ காடி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தாரு போகிறோம், பெட்டி தான் பார்த்து அப்புறம் சொல்லாங்க. நான் போய் சுவிசேஷம் சொன்னேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான், பிடிவாதமாக இருந்தான் பாருங்க. அன்றைக்கி மறுநாள் அடிபட்டு செத்து போயிட்டான். இப்போ என்ன கன்க்ளூஷன்? நான் சொல்லி கேட்கல பாரு, ஆண்டவர் போட்டார் பாரு. பாருங்கள், நம்மளோட கோபத்துக்கு ஆண்டவர் வேலை செய்கிறாராம். அப்படின்னா எவ்வளோ? அப்போ யாரை நம்ம கண்ட்ரோலில் யார் இருக்கா? ஆண்டவர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. நம்ம போய் பேசுவோம், கேட்கலன்னா நம்ம அடியால் இறக்கி விட்டுருவோம். ஓகே போட்டுருங்க. இதெல்லாம் எப்படி நம்ம சம்மதப்படுத்தி கொள்கிறோம் பாருங்கள்.